கற்போம் சேனல் சார்பா சிறப்பு பெற்றோர்களையும் மற்ற நேயர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக பாருங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க துருத்துருன்னும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காததுனாலையும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு எப்பயுமே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சைல்டாகவே இருக்காங்க. இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களால பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்தும் ஸ்கூல் டீச்சர்கிட்ட இருந்தும் சக மாணவர்கள்கிட்ட இருந்தும் நம்ம குழந்தைய பற்றி எப்பயுமே நெகட்டிவான அந்த குறைகளை மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டி இருக்குது. இந்த காரணத்துக்காகவே ஹைப்பர் ஆக்டிவ் பேரண்ட் வந்துட்டு அந்த குழந்தைங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வேற எங்கேயாவது பொது இடத்துக்கோ கூட்டிட்டு போறத ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை அடிக்கிறதும் கிள்றதும் அவங்கள அறியாம தான் செய்யறாங்க. அந்த செயலை அந்த குழந்தை தெரியாம தான் செய்யுது. நீங்க எந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களோ அந்த செயலை தான் திரும்ப அந்த குழந்தை செய்யும். இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களோட ஹைப்பரை என்னென்ன மாதிரி எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆக்டிவிட்டி சொல்றேன். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து ரஷ்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த குழந்தைங்க ஓவர் எனர்ஜியா இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட எனர்ஜியை கொஞ்சம் குறைக்கணும். அப்ப நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா டயர்ட் ஆயிடுவான். அப்போ தான் ஒரு இடத்துல உட்காருவான். இல்லை அப்படின்னாக்கா ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சொல்லித்தர பாடத்தை கவனிக்க மாட்டான். அதனால தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உட்கார வச்சு நீங்கள் லெசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கவனிப்பான். நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க தான். இருந்தாலும் அந்த குழந்தைங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களோ மற்றவங்களோ அந்த குழந்தை எதுவும் செய்ய மாட்டான் அவனுக்கு நெகட்டிவாக சொல்கிற எந்த ஒரு வேர்ட்ஸையும் நீங்கள் மைண்ட் பண்ணாமல் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக பாடுபடுங்க. ஏன்னா இரு கை இணைஞ்சால் தான் ஓசை வரும், ஒரு கை தட்டுனாக்கா ஓசை வராது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் தோண்டு போயிடாதீங்க. உங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இழந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களாலையும் அந்த குழந்தைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த வீடியோல ஒரு சில ஆக்டிவிட்டிஸை பத்தி பார்த்தோம். அடுத்து வர வீடியோல வேற சில ஆக்டிவிட்டிஸை பத்தி பார்க்கலாம். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. சிறப்பு குழந்தைகள் சார்பாக சொல்றோம், நாங்களும் கற்போம், நாங்களும் நாளை சாதிப்போம். நன்றி, வணக்கம்.